ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். தீர்வுக்கு அல்ல, மூல் குடியமர்வுக்கே இந்தியா முன்னுரிமை வழங்குகிறது, மன்மோகன் சிங் தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. ஈழத் தமிழர்கள் விடயத்தில் போருக்கு பின்னர் அவர்களின் மீள் குடியமர்வு மற்றும் மறுவாழ்வுக்கே இந்தியா கூடுதல் முன்னுரிமை கொடுத்து வருகிறது. அரசியல் தீர்வுக்கு அல்ல என்ற சாரப்பட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங். கடந்த மாதம் 20ஆம் தேதி ஈழ தமிழர் விவகாரம் குறித்து மன்மோகன் சிங்குக்கு கருணாநிதி எழுதிய கடிதத்திற்கு அவர் பதிலளித்துள்ளார். தனது கடிதத்தில் கருணாநிதி ஈழ தமிழர்களுக்கு நியாயமான தீர்வு ஒன்று கிடைக்கக்கூடிய வகையில் ஐநா பொதுச்சபையிலும் மனித உரிமைகள் சபையிலும் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதில் கூறியுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், இலங்கையில் முரண்பாடு முடிவுக்கு வந்ததில் இருந்து ஈழத் தமிழர்களின் நல்வாழ்வு மற்றும் அவர்களுக்கான நன்மைகள் குறித்தே இந்திய அரசு கவனத்தை குவித்திருக்கிறது என்பதை வலியுறுத்த இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் பயன்படுத்திக் கொள்கிறேன். தமிழர்களின் மீள் குடியமர்வு மற்றும் மறுவாழ்வுக்குத்தான் எமது அரசின் உயர் மற்றும் மிக முக்கிய முன்னுரிமை விடயங்கள் இருந்தன. அதேவேளை தமிழர்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பிலான பேச்சுக்களை தமிழர் பிரதிநிதிகளுடன் முன்னெடுக்குமாறு இலங்கை அரசிடம் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே தமிழர்கள் சமத்துவத்துடனும் கௌரவத்துடனும் நீதியுடனும் சுய மதிப்புடனும் வாழத்தக்கதான எதிர்காலத்தை அடையும் இலக்குடன் இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதிக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக உதயனின் என்ற பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர ஐநா மீது நம்பிக்கை குறைகிறது, அமைச்சர் பீரிஸ் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சில நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றின் உள் விவகாரங்களில் எதேச்சகரமாக தலையிடும் தற்போதைய போக்கு காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை மீது கொண்டிருந்த நம்பிக்கை குறைந்து வருவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் 67வது அமர்வின் பொது விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அமைச்சர் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பட்டயத்தில் பொறிக்கப்பட்ட அடிப்படை தத்துவமான நாடுகளின் சமத்துவம் என்பதன் அடிப்படையில் சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இலங்கை நம்பிக்கை கொண்டுள்ளது. உலக அளவில் பொருளாதார நெருக்கடி காணப்பட்ட நிலையில் கடந்த 2011 இலங்கை 2.8% பொருளாதார வளர்ச்சியை கண்டது. கால்நிலை மாற்றம் குறித்த விடயங்களில் எண்ணிக்கையில் குறைவான சில கைத்தொழில் நாடுகளே பெருமளவான கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டன. இதனால் கால்நிலை மாறி புவி வெப்பமாதல், அடிக்கடி வரும் வறட்சிகள், துருவ பனிக்கட்டி குறைதல், ஒழுங்குமாறி பெய்யும் மழை, பனிப்படலம் உருவாதல், கடல் மட்டம் உயர்தல் போன்ற வழமைக்கு மாறான வானிலை கோலங்கள் என்பவற்றுக்கு இட்டு சென்றுள்ளது. எமது நாடு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. கால்நிலை மாற்றத்தை தடுக்கும் பொது இலக்கில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு கூடுதல் பொறுப்பு உண்டு. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சகல தரப்பினரதும் குறைகளை தீர்த்து வைப்பதில் இலங்கை உறுதியாக உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்கு ஒரு வேலை திட்டத்தை இலங்கை வகுத்துள்ளது. கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டு மனித உரிமைகளுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய தேசிய வேலை திட்டம் ஒன்றை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. யுத்தத்திற்கு பின்னரான நல்லிணக்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென வெளிப்படையான ஜனநாயக வழியாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அரசு முன்மொழிந்துள்ள போதிலும் எதிர்க்கட்சிகள் இதை குழப்பி வருகின்றன. இலங்கை 66 கீழ் 6 இலக்க ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்தை ஆதரிக்கிறது. கியூபாவுக்கு எதிரான நீதியில்லா பொருளாதார வர்த்தக நிதி தடைகள் நீக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு நாடு அமைவதற்கு வழிவகுக்கும் பாலஸ்தீனம் மீதான ஐநாவின் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படுவதை இலங்கை பூர்ணமாக வரவேற்கிறது எனவும் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் சம்பள உயர்வு இல்லாவிடின் வீதியில் இறங்குவோர் மக்கள் எச்சரிக்கிறார் ரணில் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிடின் மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொருட்களின் விலையை அதிகரித்துள்ளது, ஆனால் சம்பள அதிகரிப்பை மாத்திரம் மேற்கொள்ளவில்லை என கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் திவி
திவிநேகும குறித்து வடக்கு ஆளுநர் கருத்து வெளியிட தடை கோரி மனு நீதிமன்றத்தில் மாவை எம்பி தாக்கல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. திவிநேகும சட்டமூலம் தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் கருத்து எது என்பதை வடக்கு மாகாண ஆளுநர் பிரதிபலிக்க முடியாது. எனவே அவ்வாறு வடக்கு மாகாண சபையின் சார்பில் ஆளுநர் கருத்து வெளியிட முடியாது என உத்தரவிடுங்கள். இவ்வாறு கோரும் ரீட் மனு ஒன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா. நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையாகி வாதாடவிருக்கிறார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழகத்தில் புலிகள் குறித்து மத்திய அரசு அதிக கவனம், இந்திய பாதுகாப்பு அமைச்சர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் வலுவடைந்து வருகிறதா என்பது குறித்து இந்திய மத்திய அரசு உன்னிப்பாக அவதானித்து வருகிறது என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. அந்தோணி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். உத்திரமேத சபாபதி தரங்கேன் ரஜே அபேட்சிகா பரத்தாய் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபையின் தவிசாளர் பதவிக்கான அரசாங்கத்தின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதாக அந்த பிரதான தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபைக்கு ஆளும் தரப்பிலிருந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி முன்மொழிந்த வேட்பாளர் அரசாங்க கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளுடன் 11 மேலதிக வாக்குகளினால் வெற்றி அடைந்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சிகள் நியமித்த வேட்பாளரே தற்போது வடமத்திய மாகாண சபையின் தவிசாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. வடமத்திய மாகாண சபையில் முதலமைச்சர் நியமனத்தில் ஆரம்பித்த ஆளும் கட்சிக்குள்ளான முரண்பாடுகள் இன்னமும் தொடர்ந்து வருகிறது. இந்த செய்திகளையும் இன்றைய தினம் லங்காதீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீதூஷனேட்ட வரதிகரு ருவன்வெல்லி சோபித்த அவரது விசக் ஹிரட்ட என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு, ருவன்வெல்லி சோபித்த தேரருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள தெய்வ இன பத்திரிகையும் பார்க்கலாம். அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியும் வடமத்திய மாகாண சபையில் ஆளும் கட்சியின் வேட்பாளர் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். எதிர்க்கட்சியின் வேட்பாளர் 11 மேலதிக வாக்குகளினால் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளுடன் வெற்றி பெற்றமை குறித்து அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கஹவத்தை காத்தகேயோ ரிமான் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. கஹவத்த கொலையாளிகள் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ரட்டப்பனின் தத்கல பிசி எக்கா மிரிசேதி அத்தடங்கோட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த 21 பேர் மிரிச பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மீனவ படகொன்றின் மூலம் இந்த 21 பேரும் கடல் பயணமாக ஆஸ்திரேலியாவிற்கு நோக்கி செல்ல தயாராக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இவை இன்றைய தினம் திவ இன பத்திரிகையின் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக காணப்பட்டன. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்போம், சரத் யாதவ் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக மற்ற கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்று தேசிய ஜனநாயக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சரத் யாதவ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போவதாக மம்தா பானர்ஜி திங்கட்கிழமை அறிவித்தார். அவர் அக்கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் மத்திய அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு திமுகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு எந்த அளவு ஸ்திரமாக உள்ளது என்பது குறித்து ஐக்கிய ஜனதா தள தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான சரத் யாதவிடம் தில்லியில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வராது. ஆனால் இந்த கட்சியாவது அதை கொண்டு வந்தால் நாங்கள் அது குறித்து ஆராய்ந்து முடிவெடுப்போம். அரசை கவிழ்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அது வேறு வகையில் கவிழும் வாய்ப்பு உருவாகும் போது நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம். அரசுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் இருந்துதான் பெரிய அடி விழும். தேசிய அரசியலில் புதிய அணி ஒன்றை உருவாக்கப் போவதாக மம்தா கூறியது குறித்து கேட்கிறீர்கள். எனது தனிப்பட்ட மதிப்பீட்டின்படி அப்படி ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என சரத் யாதவ் தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் விவசாயிகள் முற்றுகை, பெங்களூரில் குடிநீர் விநியோகம் பாதிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக மண்டியா மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைந்ததால் பெங்களூரில் குடிநீர் விநியோகம் அனுப்புவது செவ்வாய்க்கிழமை 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதனால் பெங்களூரில் புதன்கிழமை குடிநீர் விநியோகத்தில் பாதிப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சுற்றுலா பஸ் சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. காவிரி நீர் விவகாரத்தில் பெங்களூரை சேர்ந்தவர்கள் அமைதியாக இருப்பதை கண்டித்து மண்டியா மாவட்டம் மலவள்ளி
தலுகாவில் உள்ள டிகே ஹல்லி நீரேந்து நிலையத்தை செவ்வாய்க்கிழமை 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டனர். மேலும் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படும் குடிநீரை நிறுத்துமாறு வலியுறுத்தினார். இதனால் நீரேற்று நிலைய அதிகாரிகள் பெங்களூருக்கு செல்லும் குடிநீரை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் போலீசார் சென்று விவசாயிகளை விரட்டினர் என அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் பெட்ரோலிய பொருட்கள் மீதான மானியத்தை நிறுத்த அரசு பரிசீலனை என்ற தலைப்பிலும் பேரவை தலைவராகிறார் பி தனபாலு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். தமிழக சபாநாயகராக ஆதி திராவிடர் முதன்முறையாக சபையில் மின் தட்டுப்பாடு எதிரொலிக்கும் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. அதிமுகவின் மூத்த பிரமுகரும் ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்தவருமான தனபாலை முதல்வர் ஜெயலலிதா தமிழக சட்டசபையின் புதிய சபாநாயகராக தெரிவு செய்துள்ளார். இதன் மூலம் ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழக சட்டசபையில் முதன்முறையாக சபாநாயகர் பதவியை பெறுகிறார். சம்பிரதாய ரீதியாக சபாநாயகர் தேர்வுக்கு வரும் 10ஆம் தேதி சட்டசபை கூட உள்ளது. அப்போது மின் தட்டுப்பாடு மற்றும் காவிரி விவகாரம் குறித்து சபையில் புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தினமலரின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் 350 மில்லியன் யூனிட் மின்சாரம் பெற ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி என்ற தலைப்பிலும் ஸ்பீட் போஸ்ட் கட்டணம் அறிவிப்பின்றி உயர்வு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.